கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். என்னடா இப்படி ஸ்டார்ட் பண்ணான்னு நினைப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு நைட் இந்த இடத்துல வந்து நம்ம மதுரவாயில் பைபாஸில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. என்ன ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சுன்னெலாம் கண்டிப்பாக யாருக்கும் தெரியல. இது ஏன் ஷேர் பண்ணனா கண்டிப்பாக பாருங்கள். நைட் டிரைவிங்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக எல்லா வேலையுமே வந்து அந்த ஸ்டேபிளாக ஓட்ட முடியுமா நைட்டில், அதுக்கேற்ற வந்து ரெஸ்ட் எடுத்து ஓட்டுறாங்களான்னு தெரியல. அதனால் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். கைஸ் எதிர்க்க இருக்க மலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புலிகுண்டு மலை, அதை நோக்கி தாங்க இன்றைக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். சித்தூரில் இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வரும் டோட்டலாக. வந்து நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்து இதோட வியூ இங்கேருந்து பார்த்தோம். சூப்பராக இருந்தது. அதை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் கிட்ட போக பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்டம் வந்து இவ்வளோ பெரிய 2 பாறை மலையாக வந்து இவ்வளோ பெரிய மலை இங்கே இருக்கிறது வந்து, அதனால தான் நிறைய பேர் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து சீசன் டைமில் மட்டும்தான் இங்கே கூட்டமாக இருக்கும். மற்ற டைம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறிச்சோடி தான் இருக்கும் அந்த இடம் வந்து. இந்த மலையை தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். மெயினாக வந்து இந்த vlog ஃபுல்லாகவே நம்ம OnePlus 9 Pro ஃபோனில் தான் பண்ணலான்னு இருக்கோம். வித் அல்டிமேட் ரைடர் லீக் அந்த யூடியூப் சேனல் கூட சேர்ந்து தான் வந்து இந்த vlog வந்து ஆக்சுவலாக மறுபடியும் பிளான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க அந்த மலைக்குள்ளே போகலாம். இந்த பிரம்மாண்ட 1000 அடி புலிகுண்டு மலையோட வியூ வந்து இங்கேயிலேருந்து பார்த்தோன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ அந்த மலையை நோக்கி நம்ம உள்ளே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே வந்தோன்னா பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து இங்கேயே வந்து கழட்டி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து சேஃப்டிலாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அங்கே விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கொஞ்சமாக மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹைட்டை வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா வந்து செங்குத்தாக ஏறும் அந்த மலை வந்து ஃபுல்லாகவே. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து படி ஏற ஆரம்பிச்சிங்கனாலே பார்த்தீங்கன்னா வியூலாம் வந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப மேலே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏற ஆரம்பித்தோம். ஏற ஏற பார்த்திங்கன்னா அதோட மலையோட அழகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம படியெலாம் பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து இந்த எட்ஜிலேருந்து இந்த கம்பிலாம் போடலைன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து ரீசெண்டாக தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இன்னும் கூட்ட நெரிசல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தா யோசிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் நீங்கள் படி ஏறின பிறகு பார்த்திங்கன்னா அந்த எல்லை சாமி மாதிரி வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க, அம்மன் சிலை மாதிரி. அதை முடிச்சுட்டு நீங்கள் உடனே மேலே ஏறினோடனே விநாயகர், முருகர், பெருமாள் அப்படி சொல்லிட்டு லைனாக வந்து சின்ன சின்ன சிலைகள்லாம் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட குகை கீழே வந்து அமைச்சிருக்காங்க அந்த இடத்த வந்து. ஆனால் இங்கே அடிக்கிற காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குதுங்க. காற்று வந்து செம்மையாக இருக்குது காற்று. அப்படியே நம்ம இங்கேருந்து மூவ் ஆரம்பித்தா இதுக்கப்புறம் தான் வந்து த்ரில்லிங்கான வந்து பாதைலாம் வந்து வரும். ஏன்னா வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே அகண்ட பாதாளம். இந்த கம்பிலாம் இருக்கவே கொஞ்சம் தைரியமாக நம்ம போகிறோம். உண்மையாக கம்பி இல்லாமல் வந்து முன்னாடிலாம் எப்படி போனாங்கன்னு யோசித்தாலே வந்து உண்மையாக பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா வந்து இந்த மலையோட எட்ஜில் வந்து கொடாஞ்சிருக்கிறதுனால வந்து அவ்வளோ ஒரு காற்று ஹெவி ஃபோர்ஸாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து. அதனால் கண்டிப்பாக கம்பி இல்லைன்னா ஒரு பயங்கரமான த்ரில்லிங்காக இருக்கும் அந்த இடத்துல வந்து. கண்டிப்பாக அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா நம்ம அந்த ஏணிப்படி வர்றது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு கர்லிங் டைப்பில் வந்து போட்டிருப்பாங்க. அதுலேயே நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஏறுற மாதிரி இருக்கும். ஏறி முடித்தோடனே பார்த்திங்கன்னா செங்குத்தாக வந்து இந்த படி வந்து ஏற ஆரம்பிச்சிடுறாங்க நோக்கி. இதுக்கப்புறம் தான் அந்த மலை 2 இடுக்கில் வந்து நீங்கள் வந்து ஏற ஆரம்பிப்பீங்க. ரொம்ப குறுகலான பாதை வரும். கண்டிப்பாக வந்து ரொம்ப பருமனாக இருக்கவங்களாம் வந்து ஏற முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல. ஏன்னா வந்து அவ்வளோ ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா. அதேமாதிரி பெரிய பேக்லாம் எடுத்துனீங்கன்னா தயவுசெய்து எடுத்துன்னு வராதிங்க. எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டக் ஆகிருவீங்க இந்த இடத்துல வந்து. அதுலேயும் இந்த படியில் வந்து உண்மையாக ரொம்ப ஓரளவுக்கு மீடியமாக இருக்கவங்க தான் ஏறவே முடியும். ஏன்னா வந்து அவ்வளோ ரொம்ப குறுகலாகிடும் போக இடம் வந்து. இந்த படியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாய்வான நிலையில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் உங்களுக்கு கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோ வந்து ஒரு சாஞ்சி இருக்கும். ரெண்டு மலை பார்த்திங்கன்னா கேப்பில் சின்ன கேப் இருக்காங்க ஏறிட்டு. இந்த பிரம்மாண்ட இடுக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறை வந்து விழுந்து அதில் மாட்டியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விசிபிளாக. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. படியோட அளவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒருவழியாக நம்ம அந்த குகை மாதிரி இருக்க பாதையை தாண்டி வந்துட்டோம்.
தாண்டி வந்தோன்னா பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டை நோக்கி நம்ம மேலே ஏறுறோம். இப்போ ஓரளவுக்கு நம்ம ஆல்மோஸ்ட்டு மேலே வந்தாச்சுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம மேலே போயிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே படிக்கட்டுகள் வருது. ப்ளஸ் வந்து இந்த உடஞ்சி இருக்க நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய பாறைங்க மேலே இருக்குது. நம்ம கோயிலோட உச்சியில் இருக்கோம் இப்போது. இதுக்கு ரைட் சைடு இருக்க மேலே இருக்க அந்த பாறையில் தான் வந்து நம்ம சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அதை நோக்கி மேலே பயணம் பண்ணலாம். அந்த அழகான காற்றுல அந்த செடிகள் ஆடுறதும், தாமரை குளத்தில் பார்த்திங்கன்னா அந்த தாமரைகள் அந்த இலைகளை பார்க்குறதும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. மேலே இந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிற அந்த தன்னார்வலர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா இறங்கி வந்து அந்த காவமாக இருக்குது, அதில் இறங்கி அவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இன்னொன்று சொல்லணும், கண்டிப்பாக அவ்வளோ பிளாஸ்டிக் இந்த இடத்துல வர்றது வந்து நம்ம தவிர்க்கணும். எடுத்துகிட்டு வந்து திருப்பி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக இங்கெல்லாம் யாரும் வந்து சுத்தம் பண்ணணும்னு எதிர்பார்க்காம நம்மளே வந்து இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்னு நான் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ஒரு கோபுரம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே அங்கங்கே வந்து சிலைகள்லாம் நிறையா அமைஞ்சிருக்கு. நம்ம ஒரு சிலையை காட்டுறேன். பக்கத்தில் வந்து நவகிரகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட புலிகுண்டேஸ்வரரோட ஆலயம் இருக்குது. இப்போ நம்ம அதை நோக்கி வந்து உள்ளே போய் பார்க்கலாம். அருமையான தரிசனம் கிடச்சிதுங்க. மேலே வந்து அது பார்த்திங்கன்னா நல்லா விபூதி பட்டையை அடித்து சிங்காரிச்சு வந்து அழகாக இருக்குது. அந்த சிலையை பார்க்குறதுக்கே வந்து நல்லா பொறுமையாக வந்து சாமியை பார்த்தோம். இந்த மாதிரி டைம்லாம் வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக நீங்கள் பார்க்கலாம் அந்த சாமியை வந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க மலைக்கு போகலான்னு ஃபஸ்ட்டு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே நிறைய கூட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். பட் வந்து அந்த பிரிட்ஜில் கொஞ்சம் நடக்கிறதே பார்த்திங்கன்னா செம்ம த்ரில்லிங்க. அங்கே நின்று பாருங்கள். ஏன்னா 2 மலைக்கு நடுவில் அந்த காற்று வந்து உங்களை பூந்து போகும்போது அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் அடிக்கும் காற்று. புலிகுண்டேஸ்வரோட தரிசனம் சூப்பராக கிடச்சிதுங்க. இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வழி வந்து காமனாக யாரும் வந்து இறங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. வந்த வழியாக தான் திரும்பி போகிறாங்க. ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியும் சேஃப்டியும் கூட. இந்த வழி ரொம்பவும் குறுகலாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிது. பட் நான் வந்து பர்பஸாக இந்த வழியை இறங்கிறதுக்காகவே தான் இந்த ட்ரிப்பே நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் என்னால் இந்த வழியாக இறங்க முடியல. பட்டு போக போக பார்த்திங்கன்னா நம்ம ஏறின வழியோடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிது ஸ்லோப்பு. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே போய் இறக்கி விட்றோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்லோப்பாக கீழே இறங்க ஆரம்பிச்சிது வழி பார்த்திங்கன்னா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால தான் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறதில்ல. ஒருத்தர் போயிட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு ஓடியே வந்துட்டார். இது வந்து உண்மையாக நடந்தது. அதனால் நாங்கள் வந்து என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தோம். போய் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு படிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. சரி நம்ம ரொம்ப கீழே தான் வந்துட்டோம் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வலையே பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கான வலை மாதிரி இந்த பார்க்குறதுக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இன்னும் நம்ம கீழே இறங்கலை, ஒரு ஹைட்டான இடத்துல தான் இருக்கும். இந்த புலிகுண்டு மலையோட ரியல் த்ரில்லிங் இங்கே தான் கண்டிப்பாக ஆரம்பிச்சது எங்களுக்கு. வந்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. இந்த ஹைட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்னும் நம்ம மேலே தான் இருக்கோம், இன்னும் கீழே இறங்கலை, பாதி கூட இறங்கலை. நம்ம எவ்வளோ பெரிய பாறை பாருங்கன்னா அந்த கேப்பில் எப்போ மேலே தள்ளி விட்டாங்கன்னா அவ்வளோதான் நமக்கு கதை. இந்த மலை 2 மலைக்கு நடுவில் இருக்க அந்த பிரிட்ஜு நம்ம மேலே பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு அதை பாருங்கள் அங்கே இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கோம், பட் இன்னும் நிறையவே இறங்க வேண்டியிருக்கு. கீழே இறங்கும்போது தயவுசெய்து இந்த வலையில் காலை வச்சிடாதீங்க. ஏன்னா அங்கங்கே வலையில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓட்டையாக இருக்குது, காலே உள்ளே போயிடும். அதனால் அந்த முனை கம்பியில் காலை வச்சு இறங்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு.
இதுதான் ரியல் புலிகுண்டு எக்ஸ்பீரியன்ஸு. குண்டு உள்ள போகிற மாதிரி. ஜுராசிக் பார்க்கு 3 பார்த்தீங்கன்னா தெரியும். கை காலெலாம் நடுங்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா இந்த பக்கம் இறங்குங்க, ஏறுற பக்கம் விட்டுருங்க. ஆமாம், புலி கூண்டுன்றதுக்கு மீனிங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காலெலாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கு அது தெரியுதுங்களா? ஏன் நீ சப்போர்ட் எங்கே வச்சுருக்காங்க, எங்கேருந்து ட்ரில் பண்ணாங்க, எப்படி இறங்கி ட்ரில் பண்ணாங்க, அந்த மலை ஹைட்லேருந்தே இறங்கின்னு இருக்கோம் நாங்கள். இன்னும் இறங்கி முடிச்ச மாதிரி இல்லை. இந்த பாறையை வந்து இன்னும் பக்கத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய பாறையாக இருக்கும். இது கண்டிப்பாக மேலேருந்து விழும்போது அதோட எஃபெக்ட் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பார்த்தாலே பயங்கர பயமாக இருக்குது. கைஸ் ஒரு கீழே இறங்கிட்டோம், தரையை தொட்டுட்டோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஒரு வித்தியாசமாக ஏதோ வழியே இல்லாத மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் வழி இருந்தது, ஃபுல்லாக வந்து ஒரு இன்னும் டாப்பில் இருக்க மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. இந்த கூண்டை ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம் நினைக்கிறேன். உண்மையிலே புலிகுண்டு எக்ஸ்பீரியன்ஸு இந்த இறங்குற வழியெல்லாம் கிடச்சிது. ஏறும்போது கூட த்ரில்லிங்காக இருந்தது, ஆனால் இறங்கும்போது செம்ம த்ரில்லிங். இன்னும் இறங்கணுங்க. இந்த பாதை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பார்க்கிங் எங்கே விட்டோமோ அங்கே வந்து கனெக்ட் ஆகுது. அந்த முனையில் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான வந்து ஒரு வழி வந்து அமைஞ்ச மாதிரி சூப்பர் கூலாக இருந்துங்க அந்த வழியில் நடந்து வர்றதுக்கு. வந்தோன்னா பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் வந்துவிட்டோம். நம்ம சிங்கம் பக்காவாக நின்றுருக்காப்போ ஹில்ஸில். ட்ரிப்பு உண்மையாக சூப்பராக அமைஞ்சுது. நம்ம இறங்குற வழியை நோக்கி இன்றைக்கி பயணப்பட்டது நல்லாவே முடிஞ்சுது. செம்ம த்ரில்லிங்காக இருந்தது, ஆனால் வேறு லெவலில். கண்டிப்பாக நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு வந்து உங்கள் ஃபீலை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாக் வருது. இந்த OnePlus 9 Proவில் இந்த விலாக் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நிறைய ஃபால்ஸு இந்த மாதிரி வந்து ட்ரெக்கிங் பிளேஸ் நிறைய வந்து போட்டிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக சேனலில் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா மறுபடியும் ஒன்று கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை பாய்.